இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம் ப்ரோ, அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இதுக்கு வந்து நம்ம கமாண்ட் வந்து சப்ராக்ட் தான் கொடுத்துருக்கோம். அப்போ சப்ராக்ட்னு அப்படிங்கும்போது இதை தவிர இது எல்லாத்தையும் எடுக்கும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. பட் ஆனால் விஷயம் என்னென்னா இதுக்குள்ளே தான் இதுவே இருக்குது. அப்படிங்கும்போது இதிலிருந்து தான் இதுக்குள்ளே வரைக்கும் தான் இதுக்கான ரைட்டே இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி இதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. இதெல்லாம் கொண்டு வர வைக்க அதுக்கு தகுதி கிடையாது. இதுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும். சப்போஸ் நம்மளுடைய சினாரியில் இது இல்லை, இந்த மாஸ்க் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது எப்படி வரும்னு பாருங்கள். அதோட ரிசல்ட் பாருங்கள். காப்பி இது பண்ணுறேன், பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்போ இதில் இருந்தது, ஆக்சுவலாக சப்ரேட்டில் கம்பெனியில் இருந்தது. இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணி இது கிளிக் பண்ணி இதை வந்து சப்ரேட் பண்ணிடுறேன். சப்ரேட் பண்ணிட்டா இப்போ மேக் செலெக்ஷன் கொடுக்குறேன். இங்கே லேயரில் போயிட்டு மாஸ்க் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதை தவிர மற்ற எல்லாமே நமக்கு கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிளிப்பிங்குள்ளே இன்னொரு கிளிப்பிங் இருந்தால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க கிளிப்பிங்கால் அதை தாண்டி அந்த பெரிய இருக்கக்கூடிய கிளிப்பிங்கை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாது, யோசிக்க தெரியாது அதுக்கு. அதை தாண்டி அது போகாது. ஸோ அவ்வளோதான் இந்த லாஜிக் வந்து சிம்பிள். ஓகேங்களா? பாத் செலெக்ஷனில் 2 கம்பைனும் சப்ரேட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதேமாதிரி பாத் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாத்துக்குள்ளே பாத்து எப்படி கிரியேட் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். இதை வந்து நான் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். மேக் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த பாட்டில் எனக்கு தேவை கிடையாது, இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாத்தில் எனக்கு தேவையில்லை, இது டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் இருந்தால் போதும் எனக்கு. மேக் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். லேயர் கொடுத்துட்டு இதை மட்டும் கட் அவுட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் நான் வச்சுக்கிறேன். மோஸ்ட்டாக க்ளீனாக ஒயிட் பேக்ரவுண்ட் தான் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பேக்ரவுண்ட் போகலாம் அப்படிங்கிறக்காக நான் போகிறேன். ஸோ ஒரு கஸ்டமைஸான பேக்ரவுண்ட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து வந்து இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சில டைம் என்ன கேட்பாங்க, கிளைண்ட் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வச்சா மட்டும் போதாது. ஸோ கிளைண்ட் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டுக்கான ஷேடோ வந்து நீங்கள் வந்து கொடுங்க, இது வந்து கொடுங்க, ரிஃப்ளெக்ஷன் கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் வச்சு ஷேடோவுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனு, ட்ராப் ஷேடோலாம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ வந்து ஒன்றுமே இல்லை. இதை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறதா பண்ணலாம், இல்லைனா ரீட்டன் பண்ணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ண முடியும் மேஜராக. ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த நீங்கள் எதுக்கு வந்து ட்ராப் ஷேடோ கிரியேட் பண்ணால் அதுக்கு எஃபெக்ட்ஸ் கீழே வந்துட்டு ட்ராப் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வேல்யூ கூட நீங்கள் பார்த்து கூட வச்சுங்க. இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணிங்க. இது கொஞ்சம் மேஜராக ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ராப் ஷேடோ, ஒரு எஃபெக்ட்னு வச்சுங்களேன். ஸோ இந்த வேல்யூ கூட நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இந்த ட்ராப் ஷேடோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட்டில் ட்ராப் ஷேடோன்னு இருக்கு இல்லையா, இந்த ட்ராப் ஷேடோ ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா ஷேடோ வந்து நமக்கு வந்து கீழே மட்டும்தாங்க வரணும். இந்த சைடில் எல்லாம் இருந்தால் அது பேர் ஷேடோ கிடையாது, மேலே இருக்கிறதெல்லாம் ஷேடோ கிடையாது. அதனால் வந்து கீழே மட்டும்தான் நமக்கு ஷேடோ ஆகணும். நம்ம எதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ட்ராப் ஷேடோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகே, எஃபெக்ட் கேனாட் பி ரீப்ரொடியூஸ் வித் லேயர்ஸ். ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ராப் ஷேடோவை மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. பரவாயில்ல, எனக்கு அது எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் ட்ராப் ஷேடோ நான் வச்சுட்டேன். ஆனால் வந்து சுற்றி இருக்கிறது எனக்கு ரொம்ப அப்ரப்டாக இருக்குது. அதனால் வந்து ஓகே கொடுத்து அதை எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த காப்பி வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் அந்த மாஸ்க் டூல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல பிளாக் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இப்படி பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனும் நீங்கள் ஆட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மிடில் இங்கே இழுத்துட்டு வந்துட்டு இது கரெக்டாக ஷிஃப்ட் பிடிச்சி இப்படி ஷிஃப்ட் பிடிச்சி இதை இழுங்க கீழே. ஸோ அவ்வளோதான், இப்படி இழுத்துக்குங்க. ஒரு 12% இல்லை 14% ஒப்பாசிட்டி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபிக்ஸ் ஆயிரும். இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சிருங்க. பார்க்கும்போது இதில் வந்து கொஞ்சம் டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஒரு இதுக்கு மாஸ்க் கிரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏரியா வந்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நமக்கு என்ன டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஓகே பெஸ்ட்டு குவாலிட்டி பேக்கேஜ் அப்படிங்கிற டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் போல். ஓகேவா? நமக்கு வந்து டெஸ்ட்டுக்கான ரெக்குயர்மெண்ட் இந்த ஃபாண்ட் அப்படிலாம் எதுவுமே கொடுக்க கிடையாது. ஸோ நான் வந்து டேரெக்டாக என்னுடைய மெத்தடில் நான் போகிறேன்.
உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான ஃபாண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. நான் ஃபாண்ட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும், என்னென்ன ஃபாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபாண்ட்டுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். ஸோ நமக்கு வந்து கொடுத்த ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய பிஃபோர் இமேஜ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் பிஃபோர், இதுதான் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இந்த ட்ரிக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுத்த இந்த பாத், ஓகேவா, கடைசியாக சொல்லிக் கொடுத்த இந்த பாத், அப்புறம் வந்து ரீடச், ரீஷேப் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தையும் மறுபடியும் இந்த வீடியோ ஒரு 2 டைம் 3 டைம் கூட உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு நாக்குரியில் ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ வாஸ்டான ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. நான் உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அங்கே போய் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். செக் லைட்டிங் ஆஃப் இமேஜஸ், ரிமூவ் அன்வான்ட் ஆப்ஜெக்ட், எக்ஸாக்ட் கலர் ஆஃப் த ஆர்டிகல் கேப்சர்டு, நம்பர் ஆஃப் இமேஜ் 360 த்ரூ அவுட் த நாலேஜ் ஆஃப் ஃபோட்டோஸ், டிசைன் ஸ்கில், கலர் நாலேஜ், கட் அவுட் தான் வந்து இது பார்த்து உங்களுக்கு சொன்னது. கட் அவுட்ஸ் பார்த்து ரெண்டுமே ஒன்று தான். அவங்க டேர்மில் வந்து கட் அவுட்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பார்த்து கிரியேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இமேஜ் எடிட் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணது, கிளிப்பிங் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கிளிப்பிங்கு, கலர் கரெக்ஷன் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஹேர் மாஸ்க் பண்ணுறது சொல்லித்தரேன். ஹேர் மாஸ்க்கு ரொம்ப அட்வான்ஸான ஒரு டுட்டோரியல்லாம் இருக்குது, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இதுதான், இந்த மாதிரி தான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேட்குறாங்க பாருங்கள், ஜாப்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து வேகன்சி கேட்குறாங்க பாருங்கள், எல்லாமே கேட்டிருப்பாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி இயர்லி சம்பாதிக்கலாம். 3 லட்சம் அப்படிங்கும்போது மந்த்லி 30,000, அந்த 20,000 வீட்டை சம்பாதிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி கைஸ். நீங்கள் அவ்வளோலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. நம்ம ஈஸியாக வந்து ஒரு விஷயத்த டக்குன்னு வந்து நம்ம முடித்தோம். ஸோ அந்த 3 விஷயங்கள் பார்த்து, அதுக்கப்புறம் வந்து ரீஷேப், ரீடச், இந்த 3மே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் எதிர்காலம் இருக்குது. இதை 3 ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஓப்பனிங் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேட்குறது. உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் எப்படி நீங்கள் சம்பாதிக்கிற அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நான் வந்து வர்ற காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு இதை கற்றுக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் பிகினர்னு இதில் ஒரு இன்டர்மீடியேட்டர் நீங்கள் ரீச் பண்ணிடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல விஷயம். பை பை, டேக் கேர்.